அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி புளிச்சக்கீரை வச்சு ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியானது. 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறவங்க, பேச்சுலராக இருக்கிறவங்க வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா 1 மந்த்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாதம் மட்டும் வச்சா போதும், சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக தனியா, சீரகம், மிளகு, கொஞ்சோண்டு உளுந்து, அப்புறம் வெந்தயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க. நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பூண்டு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பொடியை கட் பண்ண தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கிக்கணுங்க. எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் எண்ணெயிலேயே வதங்கும், கெட்டு போகாமலும் இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாங்க. ஒரு கட்டு அளவுக்கு கீரையை ஆஞ்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியை வடித்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது நமக்கு நிறைய தெரியுது, வதங்கும் போது நல்லா சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டு விட்டு வேக விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலர் நல்லா மாறிடுங்க, ப்ரௌன் கலராக வந்துடும். இந்த மாதிரி கீரை ரெசிபிக்கு மட்டும் நம்ம உப்பு முதல்லையே சேர்த்தக்கூடாதுங்க. நமக்கு கடாய் நிறைய கீரை இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ நம்ம உப்பு கூடுதலாக போட்டுருவோம். அதனால் இது நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்த்தணும். இப்போ இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. நம்ம இன்னுமே இந்த பச்சையாக இருக்கிற இலையெல்லாம் கலர் மாற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த எண்ணெய் எல்லாமே இந்த கீரை நல்லா உறிஞ்சிரும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். கீழே அடி பிடிக்கக்கூடாது, அப்புறம் அந்த வாசனை வந்துடும். இது ஒரு சிலர் தொக்கு, சட்னி, அப்புறம் ஊறுகாய்னு கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது வெளியில் வச்சிங்க அப்படின்னா மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா ஒரு 15 நாள் வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு 1 மந்த் வரைக்கும் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட் மாறாது. இப்போ இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வந்த உடனே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துட்டேன். உப்புக்கெல்லாம் நான் அளவு சொல்லலைங்க. ஒரு சிலர் கூடுதலாகவும் ஒரு சிலர் குறைவாகவும் நம்ம சாப்பிடுவோம். நமக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சுருண்டு வந்துருச்சுன்னு, ஃபுல்லாகவே கலர் மாறிடுச்சு. புளிச்சக்கீரை எப்போவுமே இப்படி தான் நல்லா கலர் மாறி வந்துடும். இப்போ நம்ம தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. அடுப்பு நல்லா சிம் பண்ணிவிட்டு வேக விடுங்க. தக்காளி, வெங்காயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா இதில் நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் இறக்கி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுன உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி விடக்கூடாது, வெறுமனே இந்த கீரையில் இருக்கிற தண்ணியில் தான் நம்ம அரைக்கணும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே புளிப்பாக இருக்கும். கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. ரெண்டுமே ஒரு நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க, அதுலேயே அரைபட்டுரும். நமக்கு இந்த பதத்துக்கு கிடச்சிரும். பாருங்கள், இந்தளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப திப்பி திப்பியாக இல்லாமல் எல்லாமே நல்லா அரைவிட்டால் போதும். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு மறுபடியும் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தியாச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா உள்ளே சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக விடலாம். ஒரு 5 10 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். இதுலேயும் அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சிச்சின்னா நமக்கு இது தொக்கோட வாசனையே போயிடும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்தால் கூட ஒரு ரசமும் தயிரும் வச்சுட்டு இந்த துவையலை வச்சு சாப்பிட்டு கிளம்பிடலாம்.
அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. நிறைய அயன் இருக்குது. செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.